வணக்கம். ஆம், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பற்றி நான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம நோஃபாவை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு 45 டேஸ் மேலே போயிட்டுருக்கோம். அப்படின்னும்போது நான் வந்து அந்த சீக்ரெட் ரொட்டீன் ஒன்று இருக்குது. அதை உட்காந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு 3 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த உமன் அட்ராக்ஷனை பற்றி நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். இதில் வந்து கேஎஃப்சியில் ஃபுட்டு வாங்க போகும்போது அங்கே ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட நல்லா பேச ட்ரை பண்ணாங்க நான் சொல்லியிருப்பேன். அண்டு நான் பார்க்கில் வாக்கிங் போகும்போதும் ஒருத்தவங்களுக்கு நான் தண்ணி கொடுத்தேன், அவங்க என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டே 35 வரும்போது என்னுடைய எக்ஸில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுருந்தாங்க. அதையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போது அது இல்லாமல் நம்ம ஒரு டே 40 கிட்ட வரும்போது அந்த கேஎஃப்சி பொண்ணுக்கிட்ட நான் பேச போகிறேன், நான் பழக போகிறேன் நான் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு நான் பேச ட்ரைலாம் பண்ணல. அப்புறம் அங்கே 2-3 ஆர்டரும் வரல எனக்கு. நான் அங்கே போகவும் போகல, அந்த பொண்ணை நான் பார்க்கவும் பார்க்கல. பட் நான் நினச்சா போக முடியும், போய் பார்க்க முடியும். பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. எதுக்காக என்னுடைய எக்ஸ் லவ்வர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும்? அவங்க போன வருஷமே ஒரு சண்டையாகி அவங்க வீட்டில் பிரச்சனையாகி அவளுக்கு ஒரு பையனை பார்த்து அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட தகாத வார்த்தையில் பேசி அது ஒரு பிரச்சனையாகி அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் வந்து அடுத்த மாப்பிள்ளையும் பார்க்காம தான் இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உன்னுடைய நினப்பாகவே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, அது வந்து சும்மா கிடையாதுல்ல. ஒரு 5 வருஷம் லவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி சும்மாவாக விட்டு போயிடுவாங்க? காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறாங்க. என்னை வந்து அவங்க ஒன் சைடாக வந்து லவ் பண்ணாங்க. காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து 2021 நாங்கள் ஒன்றாவே லவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது லாஸ்ட் ஒரு 6 மாதம் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த லவ் இல்லைன்னு ஆகிடாது இல்லையா? எங்ககிட்ட ஒரு 2000 ஃபோட்டோஸ் இருக்குது, அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், அவ்வளோ பேசியிருக்கோம், அவ்வளோ பழகிருக்கோம். அப்படின்னும் போது நம்ம எதுக்கு வேற ஒரு போட்டி நம்ம போகணும்? நம்ம நோஃபாபில் வந்துட்டோம் அப்படின்றக்காக ஒரு உமன் அட்ராக்ஷன் வருது, ஒரு பார்க்கில் வாக்கிங் போகும்போது ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ 5 வருஷம் லவ்வா இல்லை ஜஸ்ட்டு இந்த அட்ராக்ஷன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 5 வருஷம் லவ் தான் முக்கியமாக தெரியுது. அப்போது இனிமேல் நம்ம நோஃபாபில் இருக்கும்போது எந்த உமன் அட்ராக்ஷன் வந்தாலும் அது வேணாம். அது வந்து கடவுள் நம்மளுக்கு வைக்கிற ஒரு பொறி, அது ஒரு ட்ராப்பு. நீ நோஃபாபில் ஒழுங்காக போறியா இல்லை இந்த பொண்ணு முன்னாடி போறியான்னு நம்மளை சோதிக்கிறாரு. சரின்ற சொல்லிட்டு நான் இந்த பொண்ணுங்க விஷயமே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு அந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்னென்னா, நம்ம எக்ஸில் அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் போட்டு நான் சொல்கிறேன். அவங்க சண்டே வந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிவிட்டு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி மீட் பண்ணலாமா நான் கேட்டேன். தைரியமாக கேட்குறேன், ஏன்னா 5 வருஷம் லவ் பண்ண பொண்ணு தானே கேட்குறேன். அவங்க ஏன் எதுக்கு மீட் பண்ணணும், என்ன விஷயம் சொல்லு. அவங்க கொஞ்சம் பிடி குடிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம கொஞ்சம் மீட் பண்ணலாம், ஏன் பேச்சப் பண்ணிக்கூடாது. பேச்சப்பா? என்னடா பேச்சப் பண்ணுற? 6 மாதம் பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து பேச்சப் பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லை நம்ம மீட் பண்ணலாமே. அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வாட்ஸ்அப்பில் அன்பிளாக் பண்ணிட்டு ஆயிரம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜ் பண்ணிட்டு நீ ஈவினிங் வா, ஒரு 6 மணிக்கு வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அவங்கள பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அழ ஆரம்பிச்சுட்டு எதுக்காக என்கிட்ட பேசாமல் இருந்த, 6 மாதம் எதுக்கு பேசாமல் இருந்த? இல்லை உன்னை தான் பையன் பார்த்துட்டாங்களே, பையன் பார்த்தாங்கன்னா நான் அப்படியே போயிட நினச்சிட்டியா? நான் எப்போவுமே வந்து உடனே நினச்சிட்ருக்கேன், அதுவும் லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக எனக்கு உன் ஃபீலிங்காகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க. நானும் வந்து உன்கிட்ட பேச நினச்சேன், ஆனால் வேணான்னு விட்டுட்டேன், திரும்ப வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நீயே வந்துட்ட, என்னால் உன்னை பார்க்காம இருக்கவும் முடியல, நீயே எனக்கு கால் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், கரெக்டாக நீயும் கால் பண்ணிவிட்ட. இனிமேட்டு நம்ம வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நம்ம பழைய மாதிரி நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு 6 மாதமாக வந்து பெரிய சண்டை பேசாமல் இருந்துட்டோம். இப்போது நான் நோஃபாபில் வரும்போது உமன் அட்ராக்ஷன்லாம் வருது. அந்த உமன் அட்ராக்ஷன் ஆசைப்பட்டு போகக்கூடாது. நம்மளுக்காக ஒரு பொண்ணு நம்மளை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அப்போது எது பெட்ரு? ஆப்வியஸ்லி 5 வருஷம் நம்ம கூட இருந்து அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ லவ் பண்ண பொண்ணு தான் நம்மளுக்கு முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம வந்து 26 வயசுக்கு அப்புறமே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி பழகி நம்பர் வாங்கி புரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் லவ் பண்ணி சண்டை போட்டு பிரேக்கப் ஆகி பேச்சப் ஆகி வீட்டில் தெரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போது இந்த உமன் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் தள்ளி வை, ஓரமாக வை. நம்மளுக்கு ஏற்கனவே கடவுள் கொடுத்துருக்க இந்த பொண்ணையே நீ கண்டினியூ பண்ணு. மேரேஜ் ஆகுதா மேரேஜ் ஆகலையோ அது 2வது விஷயம்.
இந்த பொண்ணுகிட்ட நீ வாழு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஃபோட்டோ போட முடியாது இல்லையா, இங்கே ஃபோட்டோ போட முடியாது. பட் நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டாங்க, பழகிட்டோம், பழைய மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் இல்லையா? கடந்த ஒரு 6 மாதமாக அவங்ககிட்ட நான் சரியாக பேசலை. ஏன்னா ஒரு பெரிய சண்டை, அது ஒரு பெரிய கதை, அது நான் அப்புறமா சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு மாப்பிள்ளை பார்த்து அது வீட்டில் பிரச்சனை ஆகி என்னென்னமோ ஆகி பேசாம விட்டுட்டோம். இப்போது தான் நான் பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்களும் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப குழந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுருந்தாங்க. நான் அவங்கள வந்து சரி ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்ப கேரிங்காக போய் வீட்டில் அனுப்பி வச்சுட்டு, நீ பயப்படாத நான் இருக்கேன். அந்த பொண்ணை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி வீட்டை அனுப்பி வச்சுட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த நோ ஃபேபில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். பட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படி தான் மேட்ரு. புதுசாக வந்த பொண்ணிட்ட பொறுத்த முட்டாள்தானோம். நம்ம ஆல்ரெடி லவ் பண்ண ஒரு பொண்ணு இருக்கும்போது எதுக்கு வேறு ஒன்று தேடி போகணும்? இந்த நோ ஃபேப் எனர்ஜி பயன்படுத்தி நம்ம பழைய லவர் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கேன். நீங்களுமே வந்து உங்கள் பழைய லவர் இருக்காங்க, பேசாமல் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா பேச ட்ரை பண்ணுங்கள், பழக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ செட் ஆகாது அப்படின்னா ஓகே, அப்படியே அமைதியாகவே இருங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு. நான் நோ ஃபேப்பில் வரும்போதே நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. பட் இந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது இன்னமும் கிளாரிட்டி அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு கோவப்பட்டேன், அதிகமாக வார்த்தையை விட்டுருவேன், ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன், சண்டை போட்டுட்ருப்பேன், வீட்டில் அப்பாட்ட சண்டை போட்டுட்ருப்பேன், அம்மா வந்து தோசை சுடுவாங்க, இட்லி சுடுவாங்க, அவங்கள திட்டி விட்ருவேன். இப்போது அந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது அமைதியாக போகிறது, கோவம் வந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றது, இது எல்லாமே நல்ல நல்ல முடிவுகள் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே மாறி இருக்குது. நல்ல விஷயம் இல்லை? நீங்களுமே வந்து நோஃபை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களால் நோஃபை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை நம்ம சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், என்ன சீக்ரெட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள். உங்களால் நோஃபாவில் வரவே முடியல அப்படின்னா என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோஃபாவில் 30 days வந்துட்டீங்க, 45 days வந்துட்டீங்க, அந்த சீக்ரெட் ரொட்டீன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அகெயின் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.